வணக்கம் மக்களே, வெல்கம் டு சேனல். டாபிக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கிவ்அவே மாதிரி வச்சுருக்கோம். அதாவது வீடியோவில் எண்டில் ஒரு கொஸ்டின் கேட்பேன். அந்த கொஸ்டின் வந்து இந்த டாபிக் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து அந்த கொஸ்டின் கேட்பேன். ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை யார் ஃபஸ்ட்டு கமெண்டில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஜிபே மூலமாக ஒரு சின்ன ஒரு கிவ்அவே தான். ஸோ யூடியூப்லேருந்து எனக்கு வருமானம் எதுவும் வரல. இங்கே சப்ஸ்கிரைபர்ஸை பார்த்தாலே தெரியும், கம்மியாக தான் இருக்குது. ஸோ சின்ன ஒரு வருமானம், சின்ன ஒரு கிவ்அவே தான், ஜஸ்ட்டு ஒரு மோட்டிவேஷனுக்காக. ஸோ யார் நீங்கள் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்க வந்து உங்கள் நம்பரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்க நம்பர் கேட்டால் அவங்க நம்பர் தரல. ஸோ அவ்வளோதான், அந்த இது சின்ன கிவ்அவே தான். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அவங்களுக்கு ஒரு சின்ன கிவ்அவே தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான டாபிக் என்னென்னா, இப்போது தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு சிசிடிவி வீடியோ வைரல் ஆகிட்டுருக்கு. என்னென்னா, ஒரு பையன் தன்னோட சொந்த தகப்பனையே போட்டு குத்துன்னு குத்துறான். பாக்ஸிங்கில் அடிக்கிற மாதிரி, சும்மா அடிக்கலைங்க, பாக்ஸிங்கில் குத்துற மாதிரி குத்துறான். அப்படி மூஞ்சில் நங்குன்னு குத்திக்கிட்டே இருக்கிறான். அந்த 65 வயசு முதியவர் வந்து எந்திக்கவும் முடியல, அவரால் எந்திரிச்சு நடந்து ஓடி போகவும் முடியல, அந்த பையனை எதிர்த்து எதுவும் தாக்கவும் முடியல. அப்படியே உட்காந்து அப்படியே சோபாவில் அப்படியே சாஞ்சி விழுதாருங்க. எவ்வளோ பெரிய கொடூரமான விஷயம். இந்த பையன் தன்னோட தகப்பனை, அதுவும் முடியாத ஒரு தகப்பனை, 65 வயசான தகப்பனை போட்டு குத்துன்னு குத்துறான். ஸோ அது எதுக்காக, எதனால் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரம்பலூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்தவர் தான் 65 வயசான குழந்தைவேலு. இவருக்கு வந்து பெரம்பலூரில் அமிர்த சேகோ அப்படிங்கிற ஒரு தொழிற்சாலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாடர்ன் ரைஸ் மில் அப்படிங்கிற ஒரு ரைஸ் மில்லும் வச்சுருக்கிறாரு. ஸோ ரெண்டுக்கும் இவர் தான் நிறுவனர். ஸோ இவர் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இவங்க. இவங்களோட மனைவி வந்து ஹேமா. இவருக்கு வந்து ஒரு மகள் பேர் சங்கவி. இந்த குத்துன்னு குத்துனான்ல அந்த பையனோட பேர் வந்து சந்தோஷ். ஸோ என்ன பிரச்சனைனா, இந்த தகப்பனார் வந்து தன்னோட மகளுக்கு கொஞ்சம் சொத்துக்களை எழுதி வச்சிருக்கிறாரு. தன்னோட மகனுக்குரிய சொத்தை வந்து தான் வந்து சாக போகிற நேரத்தில் தான் நான் எழுதி வைப்பேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதற்கான பிரச்சனையில் தான் இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த அமிர்த சேகு அப்படிங்கிற தொழிற்சாலை இருக்குல்ல, இதை வந்து கடந்த 5 வருஷமாக இந்த பையன் தான் நடத்திட்டு வந்திருக்காரு. அதாவது சந்தோஷ் அப்படிங்கிறவர் தான் நடத்திட்டு வந்திருக்காரு. அப்படி நடத்திட்டு வந்திருக்கும்போது அதில் நிறைய நஷ்டம் ஏற்பட்டுச்சு. நிறைய நஷ்டம் ஏற்பட்டனால இந்த சந்தோஷ் அப்படிங்கிறவர் வெளியிலேருந்து நிறைய கடன்கள் வாங்கியிருக்காரு. கடனை வாங்கி அங்கே வேலை பார்க்குற ஊழியர்களுக்கே சம்பளம் போட முடியாத நிலமை, அதாவது இந்த தொழிற்சாலையை நடத்த முடியாத நிலைமைக்கு கொண்டு போயிருக்கிறாரு. அமிர்த சேகு அப்படிங்கிற தொழிற்சாலையை நடத்த முடியாத அளவுக்கு கொண்டு போயிருக்கிறாரு. அவ்வளவு கடன், நிறைய வெளியிலேருந்து கடன் வாங்கிட்டார். ஸோ இந்த கடனை எப்படி அடைக்கலாம்னு நினைக்கும்போது, ஸோ நம்மளுக்கு தான் ரைஸ் மில் இருக்குல்ல, மாடர்ன் ரைஸ் மில் அப்படிங்கிற ரைஸ் மில் இருக்குது. அது வந்து யார் பேரில் இருக்குன்னா, இந்த குழந்தைவேலு, 65 வயசான குழந்தைவேலு பேரில் தான் இருக்குது. ஸோ அவர்கிட்ட போய் கேட்குறாரு இவர், இந்த மாதிரி இந்த ரைஸ் மில்லேருந்து எனக்கு பாதி ஷேரை கொடுங்க, இது இந்த மாதிரி எனக்கு இந்த தொழிற்சாலையில் எனக்கு பிரச்சனை இருக்குது, சம்பளமே போட முடியல, இதை நடத்த முடியல, எனக்கு இது பாதி ஷேரை கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இந்த குழந்தைவேலு வந்து கொடுக்க மறுத்துருக்கிறாரு. இதனால தான் அடிக்கடி உங்களுக்குள்ள வாக்குவாதம் நடந்துகிட்டே இருந்திருக்குது. இந்த வாக்குவாதம் முத்துனதுனால கடந்த February 16 இந்த சம்பவம் நடத்திருக்குங்க. அந்த முதியவர் வந்து சேரில் உட்காந்துருக்கிறாரு. சேரில் உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் பையன் வரான். வந்து சும்மா அடிக்கிறதுலாம் இல்லைங்க, கையில் சும்மா கையில் அடிக்கிறது, காலில் அடிக்கிறது அதெல்லாம் இல்லை. மூஞ்சில், முகத்தில், மூக்கில், வாயில், கண்ணில் கையை வச்சு பாக்ஸிங்கில் எப்படி குத்துவாங்களோ அந்த மாதிரி குத்துறாரு அந்த ஆள். இப்படி குத்துறாரு. வீட்டில் உள்ளவங்கெல்லாம் ஓடி வராங்க, அங்கே வேலை பார்க்குறவங்களும் ஓடி வந்து இந்த பையனை தடுக்கிறாங்க. அப்படி அந்த கொலவரி தாக்குதல் அவர் விடவே இல்லைங்க, தாக்கிக்கிட்டே இருக்காரு. பக்கத்தில் கடந்த செருப்பை தூக்கி வீசுறாரு. இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. உடனே அங்கே இருக்கவங்கலாம் அவரை மீட்டு ரத்தம் அப்படியே வடியுது. அவ்வளோ குத்திருக்காரு அந்த ஆள். அப்படியே தூக்கிட்டு போய் காரில் கொண்டு போகிறதுக்காண்டி கூப்பிட்டு போகிறாங்க. பின்னாடி இருந்து அப்படியே ஓடி வர்றாரு அந்த ஆள் சந்தோஷ். ஓடி வந்து மறுபடியும் குத்துறாரு. அப்படி எல்லோரும் பிடிச்சி தள்ளி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட 3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காரு. ஹாஸ்பிட்டல்லேருந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்துருக்காரு, சரியாயிருது. ஸோ இந்த கேப்பில் அதுக்கப்புறம் April 18 மறுபடியும் அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அவர் வந்து தூங்க போகிறாரு. தூங்கி எந்திக்கவே இல்லை, அப்படியே இறந்து போயிடுறாரு. ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் செக் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணதில் இவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ஆகிருக்குது. ஸோ அதனால் இறந்து போயிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் சம்பவம் மக்களே. இவ்வளோ கொடூரமான காட்சியை பார்க்கும்போது அப்படியே மனசு வலிக்குதுங்க. ஒரு பையனை அந்த தகப்பன் எப்படி தூக்கி வளர்த்துருப்பார், மார்பிளையும் தோல்லையும் போட்டு
அவனுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாரு, பிடிச்ச விஷயங்களை செஞ்சுருப்பார், பிள்ளை படிக்க வச்சுருப்பாரு. இத்தனைக்கும் அந்த பையன் என்ன படிச்சிருக்காருன்னா பிடெக் எம்பிஏ படிச்சிருக்காரு. நீ என்னத்தை படித்து என்னத்தை கிழிக்க போகிற? பெத்த தகப்பனுக்கு மரியாதை கொடுக்கலன்னா கடைசியில் உனக்கும் அந்த நிலமை தான். கண்டிப்பாங்க கடைசி காலத்தில் இந்த சந்தோஷ் இந்த ஆளுக்கும் இதை விட கொடூரமான நிலைமையில அவருக்கு சாவு ஏற்படும். எழுதி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் கண்டிப்பாக நடக்கும். உங்களோட தகப்பனுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கலன்னா கண்டிப்பாக அதுதான் நடக்கும். எவ்வளோ கஷ்டப்பட்டு அவருக்கு சாப்பாடு ஊட்டி அவர் படிக்க வச்சுருக்காருங்க. பிடெக் எம்பிஏ படிச்சிருக்காரு. அவ்வளோ படிக்க வச்சு இப்படி குத்துறதுக்காக சொல்லுங்கள், பிச்சை எடுக்க வேண்டிய நிலமை தான் வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி தயவு செஞ்சு இந்த மாதிரி யாரும் பண்ணிடாதீங்க. கொடூரமான நிலையில் உங்கள் வாழ்க்கை அமையும். கண்டிப்பாக இதுதான் நடக்கும். உங்களோட தகப்பனையும் தாயை நீங்கள் மரியாதை மதிக்கலைன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பல மடங்காக திருப்பி வரும். தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. ஏன்னா அந்த காட்சியை பார்க்க முடியலங்க, அவ்வளவு கொடூரமாக இருக்குது. ஒரு பெத்த தகப்பனை எப்படி உங்களால் கையினால் அடிக்க முடியுது? நம்மளால் வாயினாலே ஒரு வார்த்தை நம்ம எதிர்த்து பேசக்கூடாது தெரியுமா? வாயினால் எதிர்த்து பேசினாலே அதுக்கு நம்மளுக்கு சாபமாக முடியும். நீங்கள் கையை வச்சு அடிக்கிறீங்க அப்படின்னு குத்துறீங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சாபமாக உங்களுக்கு முடியும்? பரம்பரையாக சாபமாக முடியும். உங்களோட பிள்ளைகளோட பிள்ளைகள் இது உங்கள் வம்சத்தையே அது பாதிக்குங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. அவ்வளோ கொடூரமாக இருந்துச்சு இந்த காட்சிகளை பார்க்கும்போது. தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. யாரும் கேவலம் ஒரு சொத்துக்காக நீ உழைச்சி சம்பாதிக்காமல் நீ ஏன் சொத்துக்கு ஆசைப்படுத? அப்பாவோட சொத்துக்கு எதுக்கு ஆசைப்படுத? நீ உழைச்சி சொத்தை வச்சு என்ன போகும்போது ஒரு பைசா உன்னால் கொண்டு போக முடியாது. போகும்போது எல்லாருக்குமே 6 அடி நிலம் தாங்க, ஒரு பைசா கொண்டு போக முடியாது. சொத்தை வச்சு கிழிக்க போகிற ஒரு கொடுக்க முடியாது. அதனால் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இந்த சொத்துக்காக கேவலம் சொத்தை வச்சு என்னங்க பண்ண போகிறீங்க? நீ உழைச்சி சம்பாதி முன்னுக்கு வா. அப்பா சொத்துக்காக ஏன் எதிர்பார்த்துட்டு இருக்கிற? அவர் அப்பா சொத்து அவர் யாருக்குனாலும் எழுதி வைக்கலாம். அதுக்கு அவங்களுக்கு முழு உரிமை இருக்குது. ஏன்னா அவங்க உழைச்சி சம்பாதிச்சது. நீங்கள் உழைச்சி சம்பாதிச்சதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்பா சொத்துக்காக ஏன் இது அலையிறீங்க? தயவு செஞ்சு இந்த மாதிரி யாரும் பண்ணிடாதீங்க. சாபத்தை ஏற்றுக்கிடாதீங்க. அவ்வளோதான் அந்த சொல்லுவாங்க. அவ்வளோதான் அந்த வீடியோ மக்களே. ஸோ இந்த வீடியோக்கான கேள்வி என்னென்னா, ஒரு தொழிற்சாலை வச்சு நடத்திட்டு இருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஆலையோட பேர் என்னது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோக்கான கேள்வி. ஸோ நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், யார் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இது மற்றும் ஒரு வீடியோஸை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.